ऋष्याभवद्गजनार्थिहन्तु दृष्टमन्ये सविजायतोर्णम् सम्पेवकारसमरण्यदद्वत् लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां विजयित्वरिक्मव्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मत्पुरोर्भवतोऽसु जयगसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सहितां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां सत्यां गुणसम्पदां शरणं भवतीतानां प्रभावमेश्वरम् श्रीरङ्गे सहितेन्दुना करुणया सौस्यादिति प्रेक्षितम् यादश्री नरसिंहकार्यमुनिपादाम्बुजेन्द्रम् दान्दिक्षान्तिदयादिविश्वगुणैः भान्तं बुधाग्रेसं श्रीमद्रङ्गसदार्यो नृपते श्रेयोनिधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गीश्वरकररि पुनः संयमीन्द्रेण दृष्टम् राज्यं श्रीरङ्गहारि प्रभवेति पतेः प्राप्तलक्ष्मीकुसुम्बास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररक्षीक्षतारिं श्रीरङ्गनाथं लक्ष्मीकुसुम्बपात्रम् श्रीरङ्गवीरवरासरो वेदान्तदेशी यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नगरजलचित्रङ्गभूतादिजाभ्यां कारुण्यात् श्रीकुसुम्बेन्द्रकेसरिभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूतत्वमेतरचितारङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणार्य परमतदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गसदारि संयम्यवराल्लब्धासमान्तद्वयम् श्रीमद्वीररघुतुहादिपादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदं सदेशिवेदेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गप्रीणसाधनवदम् श्रीमद्रङ्गसदारि योग्यरक्षावरम् श्रीमद्रङ्गसदारि वीरवराल्लब्धासमान्तद्वयम् वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारम् अनवद्य गुणं पुराग्र्यं नारायणाख्यैर्कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः श्रीरुण्डुगोकुलतिर्वेङ्कटमुनियान् स्वामिन्द्रुकொண்ட பழமைகள் ஒழுங்கானே அமையாது வாழ்வார்க்கு வாணின கோமலகம் வாழ்வே चेत्यास्तु संप्रातः समादयः प्रभावान् सीतया देया परमर्षमुपास्नः நேற்று 2 படி அவிட்ட நட்சத்திரம் மாசி அவிட்டம் மதுராந்தம் சுவாமின்னு எழுதிருந்த பிரசித்தா. அதாவது இப்ப நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார், நாவல்பாக்கம் யஜ்ஞ சுவாமி அவளுடைய தாயாருடைய தோப்பனர் மாதாமகன் அவருடைய திருநட்சத்திரம் மாசி அவிட்டம் நடந்தது. இன்னைக்கு பூரட்டாதி. இந்த பூரட்டாதியில அகோல்புரத்துல ஆஸ்தானத்தில் இருந்த பெருக்கார சக்கரவர்த்தியா சுவாமி, அந்த பெருக்கார சக்கரவர்த்தியா சுவாமியுடைய திருநட்சத்திரம் இன்னைக்கு. அவருக்கும் சதமானம் ஆயிடுச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி சதமானம் ஆச்சு. அந்த அப்படிப்பட்ட சுதினமான இந்த மாசம் அந்த சுவாமிகளுடைய திருநட்சத்திரத்தை குடும்பத்தார் நல்லா நடந்து அதாவது மதுராந்த சுவாமியுடைய தரிச மதுராந்தத்தை வித்வஸ்தோடு நடத்தினார். இப்படி மகான்கள்லாம் அவதரிச்சு சம்பிரதாயத்துக்காக பாடுபட்டிருக்கார். இந்த ஜிஎஸ்பிகையும் சம்பிரதாயத்துக்கு பல வழியில முனைஞ்சு காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா. அந்த ரீதியில இப்போ சங்கல்ப சூரியன் சுவாமி தேவனுடைய நாடகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த நாடகத்துல விவேகனும் சுமதியும் அவள் தான் முக்கியமான பாத்திரங்கள். 2 பேருமே லோகத்துல இருக்கிற
சுவாமி தேசனுடைய சங்கல்பஸ்வர தானத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல முக்கியமான கதாபாத்திரம் இந்த விவேகனும் சுமத்தியும். எப்பவுமே தர்ம காரியங்களுக்கு ஸ்திரீகளுடைய ஒரு ஒத்துழைப்பு வேணும். அவள்தான் பிராட்டிக்கு சகதர்மச்சாரிணின்னு திருநாமம். ஸ்திரீ இல்லைன்னா அவன் யாகம் கூட படத்துக்கு யோகியதை இல்லை, ஒரு அக்னி காரியம் படத்துக்கு யோகியதை கிடையாது புருஷனுக்கு. எந்த தானம் கொடுக்குறதா இருந்தாலும் அவளுடைய அனுமதினால்தான். அனுமதினா அவ தீர்த்தத்தை சேர்க்கணும், அந்த கிருஷ்ணம் பண்ணச்சு அதை தீர்த்த சேர்க்கணும், அப்பதான் அந்த கிருஷ்ணம் பூரணமாகும். அப்படி நித்திய உபாசனாதிகள் வைதிக கர்மாக்கள் எல்லாம் பத்னி இருந்தாதான் முடியும். அந்த ரீதியில இங்க விவேகனும் சுமதியும் லோகத்துல நல்ல விஷயங்களை சொல்லி இந்த ஜீவாத்மாக்களை எம்பெருமானத்தை சேர்க்கணுன்றதுக்காக அமைஞ்சிருக்கிற கதாபாத்திரம். அதுக்கு எதிர்த்தட்டாக மகாமோகன், மன்மதன், ரதி இவர்கள்லாம் லோகத்தில் இருக்கிறவாள சிற்றின்பங்களில் ஈடுபடும்படியா பண்ணி எம்பெருமான நினைக்காதபடிக்கு பண்ணி திருப்பி திருப்பி இந்த சம்சாரத்திலேயே விழும்படியாக அவர்கள் அந்த சூழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கார். அவர்களை விரட்டணுன்றதுக்காக விவேகன் சுமதிகள் போராடுறா. ஏற்கனவே சொன்ன ஒரு தோப்பனாருக்கு, அதாவது பிரகிருதி ஜீவாத்மா என்ற புருஷனுக்கு 3 பிள்ளைகள். ஒரு பிள்ளை சாத்விக குணத்தை உடையவன், மற்ற 2 பிள்ளைகளும் ரஜோகுணமும் தமோ குணம் உடையவர்கள். இப்படி ரஜோகுணம் தமோ குணம் உடைய பிள்ளைகள் அப்பாவை சாத்விக பிள்ளைகிட்டு சேராதபடிக்கு தங்க வழியில இருக்கணும்னு அவ பாக்குறான். ஆனா விவேகன் தன் தோப்பனாரை காப்பாற்றணும், இவருடைய பிடியிலேருந்து அவர் விடுவிக்கணுன்றதுக்காக பாக்குறான். அதுல இந்த சம்பாஷணை நடந்துட்டு இருக்கு. இப்படி இந்த ஜீவன் அனாதிகாலமாக இந்த சம்சாரத்துல விழுந்துட்டு இருக்க, இது என்னைக்குதான் விமோசனம் கிடைக்கும்? இந்த பெருமாள் சத்திய சங்கல்பனாச்ச இதை சீக்கிரம் முடிக்க வேண்டாமா அப்படின்லாம் கேள்வி கேட்கிறா சுமதி. அதுக்கு சொல்றான் விவேகன், எம்பெருமானுக்கு 2 பத்தினிகள், ஒன்னு லீலாதேவி, ஒன்னு தயாதேவி. இந்த லீலாதேவியானர்கள் இந்த ஜீவர்கள் அவர்களுக்கு கர்மாவுக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு இந்த சம்சாரத்தை வாழணும் அப்படின்னு அவ விரும்புறான். ஏன்னா அப்பதான் இவளுக்கு விளையாட்டுக்கு பொழுதுபோக்கு. தயாதேவி என்ன பண்றா, இந்த ஜீவர்கள்லாம் இப்படி சம்சாரத்துல மூழ்கிட்டு இருக்க, இவைகள்லாம் என்னைக்குதான் எம்பெருமான அடைஞ்சு கரை சேர போகுது அப்படின்னு அவளுடைய தன்னுடைய கருணைய அந்த ஜீவர்கள் மேல செலுத்துறா. இப்படி 2 பத்திரிகை நடுவுல எம்பெருமானும் அவர்களை திருப்திப்படுத்துறான். அதாவது ஜீவர்களை உண்டு பண்ணி அவர்களை கர்ம விசைகளாக ஆக்கி கர்மாக்களை அனுபவிக்கும்படியா பண்றான். அதே சமயத்துல ஒரு ஜீவனுக்கு தயாதேவியான பிராட்டியுடைய கருணை ஏற்பட்டு அவன் ஆச்சாரியனை அடைந்து ஆச்சாரிய உபதேசத்தின் மூலமாக அந்த சரணாகின்ற உபாயத்தை அனுஷ்டித்து தேகாவசானத்துல எம்பெருமான் திருவிடையை அடைகிறான். அது மட்டும் இல்ல, எம்பெருமான் நித்தியசூரோட ஒக்க எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி எம்பெருமானை சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷப்படுகிறான் அப்படின்லாம் வேதங்கள் சொல்றது. அப்படி சொல்லச்சே இது கேட்கறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கு. ஆனா லோகத்துல பல மதங்கள், ஒவ்வொரு மதமும், அதாவது பௌத்த மதம் எல்லாத்தையும் சூன்யம் சொல்லிடுது, லோகம் மொத்தம் சூன்யம் அப்படின்னு சொல்லிடுது. அத்வைதிகள் அவன் வேதத்தை ஒத்துக்கல, பௌத்தன் வேதத்தை ஒத்துக்கல, ஈஸ்வரனையும் ஒத்துக்கல. ஆனா அத்வைதி என்ன பண்ண, வேதத்தை ஒத்துட்டான், பிரம்மத்தை ஒத்துட்டான். பிரம்மத்துக்கு குணம் கிடையாது, பிரம்மத்துக்கு அவயவம் திருமேனி கிடையாது, பிரம்மத்துக்கு குணங்கள் கிடையாது அப்படின்னு அந்த பிரம்மமே பிரமிச்சு போய்
உலகத்துல நானாவா பலவிதமாக தெரிகிறது. இப்படி எல்லாம் அத்வைதிகள் சொல்றோம். மோட்சம் உண்டானா மோட்சம் உண்டு. எப்போ அப்படின்னா, அதாவது பிரம்மமும் நானும் ஒண்ணு அப்படின்ற ஞானம் எப்ப ஏற்படுதோ அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் பௌத்த மோட்சத்தெல்லாம் ஒத்துக்கல. இப்படி பல மதங்கள் இருக்க சுமத்தி கேட்கலாம். எப்பதான் இந்த சம்சாரத்துல இருந்து, அதாவது பெருமாள் நினைச்சா இந்த சம்சார சாகரத்தை சுலபமா ஒரு கையால உள்ளங்கையால முழுங்கிட முடியும். ஏன்னா ஏன் அவன் பண்ணல? இந்த ஜீவர்கள்லாம் அஜ்ஞானமான பிசாசு பிடிச்சவளாக இருக்கா. பிசாசு ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். உடனே விவேகன் சொல்றான், நம்ம சாஸ்திரமானது அனாதியானது. நூற்றுக்கணக்கான தர்க்கங்கள் இருக்கு. அதுல சிலது வேதத்துக்கு அனுகுணமா இருக்கு, சிலதெல்லாம் வேதத்துக்கு புறம்பா இருக்கு. அதனால மனுஸ்மிருதிகள் போன்றவர்கள் வேதத்துக்கு அனுகுணமான ஸ்மிருதிகளை சொல்லி வைதிக மதத்தை ஸ்தாபிக்கிறார். ஆனா இந்த அத்வைதிகள் பௌத்தனை காட்டிலும் வேறுபட்டவர்களாக தங்களை தெரிவித்துக் கொண்டு, ஆனா அவர்களைப் போலவே, அதாவது ரெண்டு பேரும் மாப்பிள்ளையும் மருமானும் சண்டை, அதான் மச்சன்மை சண்டை போட்டுக்கிற மாதிரி. மச்சன்கிட்ட சண்டை போட்டா அப்புறம் ஆம்பியாளுடைய ஒரு பிரிஞ்சு கிடைக்காது. ஆனா ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதே போல இந்த பௌத்தனும் அத்வைதிகளும் சண்டை போட்டுக்கிறான்னு சொல்ற. ஒருவரோட தூஷிக்கிறாப்பா நடிக்கிறா. அதனால ரெண்டு பேருக்கு கொள்கையிலே வித்தியாசம் கிடையாது அப்படின்னு பதில் சொல்றான். அதனால வேதாந்தங்கள்ல பூர்ணமான ஆழ்ந்த அறிவு உடையவர்கள் அந்த மகான்கள் தான் பல தர்க்கங்களை கொண்டு அந்த பௌத்த மதம் அத்வைத மதங்களை தான் கண்டிச்சிருக்கா. ஆக மகா வித்வான்கள் இவர்களால் தான் ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்ல முடியும், விஸ்தாரமாக சொல்ல முடியும். அதனாலதான் சுவாமி தேசிகன் எல்லோருக்கும் புரியும்படியாக சில கிரந்தங்களையும், வித்வான்களே அறியும்படியான கிரந்தங்களையும் பண்ணியிருக்கார். அதுதான் பிரத்யட்சமான விஷயம். ஸ்தோத்திர பாடங்கள் இன்னும் பல பேர் புரிஞ்சுக்கலாம். ஆக அப்படிப்பட்ட வித்வான்கள் மகான்கள் நம்ம சம்பிரதாயத்தை ரெடிப்படுத்திருக்கா, அதாவது ஸ்தாபிச்சிருக்கா அப்படின்னு விவேகன் சொன்னா. சுமதி சொல்றா, ரொம்ப சந்தோஷம். இப்படி பல ரிஷிகள்னால பல மதங்கள் உண்டாயிருக்கு. அந்தந்த மதங்கள்ல சில யுக்திகள் சொல்றான். அந்த அவர்கள் சொல்லுகிற யுக்திகள்னால வேதாந்தத்துக்கு கலக்கம் வருது. இது எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, வேதத்திலிருந்து அவர்கள் திருடிட்டு போய் அவர்களுக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் சொல்றான். அதாவது திருடர்கள் பெரிய தனவான்கள் கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போகணும். அந்த மாதிரி அந்தணர்களுடைய பொக்கிஷமாக இருக்கிற வேதம் இருக்க,
அந்த வேதத்தை திருடி இந்த குதிர்ச்சிகள்னா தாங்கள் நினைச்சதையே கொண்டு மாறுபட்ட கருத்தை தோணுது. அதுக்கு பிரமாணங்கள்லாம் கிடையாது. அதுக்கு குயுக்தின் பேர். இப்படி அவர்களால இந்த ஜீவர்கள்லாம் ரொம்ப கலங்குறாளே, கஷ்டப்படுறாளே, அவ எந்த மதத்தை நம்பி இறங்குவாவா, என் மனசு ரொம்ப கலங்கிறது அப்படின்னு சொல்லி சுமதி சொன்னான். வணித மாறி புத்திரேன ஏமபி தைஸ்தைஹி மகிழ்ச்சி பதைஹி தர்க்கைரபி தாதிருசைஹி பிரார்த்தியமான நிகமாந்தாக சோராகிருஷ்ட கோதன சதுர்சா பவந்தி இது சம்பன்ன சாத்துசா மம சிந்தா. சோராகிருஷ்ட பசுக்களை திருண்டு போறோம் இல்லையோ, செல்வம்னா பசுக்கு செல்வம்னு ஒன்று அர்த்தம் உண்டு. மாட்டுக்கும் அதான் வேதத்துக்கும் மாடுன்னு பேர் உண்டு. அந்தி மாட்டு அந்தி வைத்து அப்படின்னு சொல்லி திருநந்தாட்டங்களை சாய்கிறார். மாடுன்னா வேதம், செல்வம். மாடுதான் செல்வம், செல்வம் தான் வேதம். பிராமணர்களுக்கு வேதம் வந்து செல்வம் தான். அப்படிப்பட்ட வேதத்தை திருடி நிகமாந்தாக சோரா, அந்த வேதத்தை திருடி அவர்கள் புதிர்ச்சியான மதத்தை ஸ்தாபிக்கிறார். அவர்களை பார்த்தாலும் ஐயோ இந்த ஜீவர்களை இப்படி போட்டு மயக்கிறாளே, இந்த ஜீவர்கள் ஏற்கனவே சம்சாரத்தை மூழ்கிட்டு இருக்கா, அஜ்ஞானம் நிறைந்தவர்களா இருக்கா, இவர்களை மேலும் குழப்பின்னு இருக்காளே, அதுதான் என் மனசு கலங்கிறதுன்னு சொன்னார். அது சுமத். உடனே விவேகன் சொல்றான், அலம் அதிசங்கையா, இது ரொம்ப அதிக கலங்காது, சந்தேகப்படாத. தர்க்கம்னு யார் வேணாலும் பண்ணலாம். இப்ப கோர்ட்ல வந்து வக்கீல்கள்லாம் ஆர்கியூ பண்றாளே, அதெல்லாம் தர்க்கம் தான். ஆனா ரிஷிகள் பண்ண தர்க்கம் அப்படி கிடையாது. பல வாதங்கள் பண்ணி பல பேருடைய வாதங்களை கேட்டு வேதத்தை கொண்டும் அதுக்கு அனுபவமான ஸ்மிருதிகளை கொண்டும் ஸ்தாபிச்சிருக்கா. அவளையெல்லாம் அவ மத தப்புன்னு சொல்லியிருக்கா. அதனால நூற்றுக்கணக்கான ஸ்மிருதிகள், எவ்வளவு ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து ஒத்த கருத்துடைய வேதத்தினுடைய மதத்தை ஸ்தாபிச்சிருக்கா. அந்த வேதத்துக்கு விருத்தமான ஸ்மிருதிகள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டான். அந்த ஸ்மிருதிகளை பத்தி நம்ம நினைக்கவே கூடாது. அதான் சொல்றேன். அபிபுத பரிகிரக ஸ்மிருதி சதேக கல்வி ஸ்ருதி, நூற்றுக்கணக்கான ஸ்ருதிகள் வேதத்தை கண்டிக்கிறது. பக்தி விகலஸ்தி சொபனதோபி நேப்ரேக்ஷதே. ஆனா அவர்கள் போன மகரிஷிகளால உண்டு பட்ட ஸ்மிருதி இருக்கே, அந்த ஸ்மிருதி வேதத்துக்கு ஒத்தானது. பிரமிதி சாதினி சுதிருட தர்க்க குப்தா ஜசா ருணத்தி புனரப்பிரதிஷ்டித குதர்க்க கோலாகலம். வேதம் வந்து உண்மைதான் சொல்றது. ஆனா அந்த வேதத்தினுடைய உண்மை பொருளை நம்பிக்கை இல்லாதவர்களால அவதான் மத பிரமிதி சாதினி அவரவர்கள் மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக தங்கள் இஷ்டப்படி ஒரு இதை எடுத்துக்கிறான், தவறான அர்த்தத்தை எடுத்துக்கிறான். மத பிரமிதி சாதினி தர்க்க குப்தா ஜசா, இவர்கள்லாம் வேதத்தை நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆனா நம் மகான்கள்லாம் என்ன பண்றா, கூற்றுட தர்க்க குப்தா ஜசா வேதத்துக்கு அனுகுணமான இருக்கிற ஸ்மிருதிகள் எல்லாம் எடுத்து வேதத்தையும் ஸ்மிருதியையும்
இணைத்து உண்மையான ஞானத்தை நமக்கு தான். ஆக இந்த ஸ்மிருதிகள் இருக்க, மனு ஸ்மிருதி, மனு ஸ்மிருதி, யாஜ்ஞவல்கிய ஸ்மிருதி, இப்படி பல ஸ்மிருதிகள் இருக்கு. இந்த ஸ்மிருதிகள் எல்லாமே வேதத்துக்கு அனுகுணமா இருந்து அந்த வேதத்துடைய உண்மையான பொருளை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவியா இருக்கு. பிரமிதி சாதினி சுதிருட தர்க்க குப்தா ஜதா ருணத்தி புனக அப்பிரதிஷ்டித குதர்க்க கோலாகலம், இதெல்லாம் அப்பிரதிஷ்டிதான், நிலை நிற்காது. எது? அதாவது மனு, யாஜ்ஞவல்கியர் இவருடைய ஸ்மிருதியை தவிர மற்ற ஸ்மிருதிகள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மிருதிகள்லாம் நிற்காது. ஏன்னா அவைகள்லாம் வேதத்துக்கு புறம்பானவை. அதனால அவைகள்லாம் இந்த திடமான ஸ்மிருதிகளால அவைகள்லாம் ஒடுக்கப்பட்டது. ருணத்தி, அவைகள்லாம் ஒடுக்கப்பட்டது. அதனால இந்த வேதத்துக்கு அனுகுணமான ஸ்மிருதிகள்லாம் என்ன பண்ணிட்டு இந்த குயுக்தி மதங்களுடைய கோலாகலத்தை உணர்த்தி அதுக்கெல்லாம் தலைவிரிச்சு ஆழ்ந்தது. அதெல்லாம் அடக்கினார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தால சொல்றார். இதுல அதுக்கப்புறம் நடுவுல ஒரு நேபத்திய ஒரு அசிரீரி வாக்கு சொல்றது. மூலச்சேதமயோஜிதேன மகதா மோகேன குர்மே தசா கம்சேன பிரபுருக்ரசேன இவன காராங்கிருஹே ஸ்தாபிதா விக்யாதேன விவேக பூமிபதினா விஸ்வோபகாரார்த்தினா கிருஷ்ணேனேவ பலோத்தரேன கிருணினா முக்தஸ்தியம் பிராப்யதி. ரொம்ப அழகான சொல்லுவோம். ஒரு முட்டாள் மரத்தினுடைய கடையில உட்கார்ந்து கீழே வெட்டுவானா? கீழே வெட்டினா என்ன ஆகும்? இவனு சேர்ந்து கீழே வேண்டியதுதான். அதே மாதிரி முட்டாளான கம்சான் இருக்கானே, அவருடைய தோப்பனார் கம்ச, அதாவது உக்ரசேனன், அந்த உக்ரசேன ஜெயில போட்டான். கடைசியில வினை யாருக்கு வந்தது? அவனே அழிந்து விட்டான். இந்த வார்த்தைய ஒரு அசிரீரி வாக்கு சொல்றது. இவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. எப்படி கம்சனானவன் தன்னுடைய தோகப்பனான உக்ரசேன மகாராஜா இருந்தானோ, அவன் அதாவது ஒருத்தன் நல்ல செயல் பண்ணா அதுக்கு பலன் நல்லது கிடைக்கும், கெட்ட செயல் பண்ணா அதுக்கு அவனுக்கு தீங்கு ஏற்படும். அதுதான் கம்சனுடைய உண்மை. அத போல இந்த நாடகத்துல மகாமோகனம் அவன் என்ன பண்ணா, தான் குலத்தலைவன், அதாவது ஜீவாத்மான் ஒரு வம்சம் இருக்கும் இல்லையோ, அந்த வம்சத்துக்கு தலைவன் மகாமோகன் இல்ல, மகாமோகன் இல்ல, அது தோப்பனார். ஆக இந்த மகாமோகனும் என்ன பண்றான், தன் தோப்பனாரான அந்த தன் தோப்பனார இந்த சம்சாரத்தை இழியும்படியாக பண்ணிக்கிறான் அவன். அதுக்கு ஏத்த மாதிரி அவளுடைய மனைவி துர்மதி, மகாமனுடைய மனைவி, அவ துர்மதி, அவளும் சேர்ந்து இந்த காரியத்தை பண்றா. கடைசியில ரெண்டு பேருக்குமே ஆபத்து வருது. பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல பலராமனும் கூட பிறந்தார். இந்த பலராமனுடைய சகாயத்தினால பகவான் கிருஷ்ணன் கம்சனை வதம் பண்ண. எதுக்காக? லோகக்ஷேமத்துக்காக. கம்சனை வதம் பண்ணி அவனுடைய தந்தையான உக்ரசேனுக்கு இந்த ராஜ்யம் திருப்பி வாங்கி கொடுத்தார். அந்த மாதிரி
இப்ப இந்த விவேகன் இருக்கானே, கம்சேன பிரபு உக்ரசேன இவன ஆராகிரகே ஸ்தாபிதா, இந்த மகாமோகனும் துர்மதியும் இந்த ஜீவர்களை சம்சாரமான சிறையில் அடைக்க பண்றான். எதை போல? கம்சன் உக்ரசேன சிறையில் அடைச்சா போல. அந்த உக்ரசேன அந்த கம்சனை உக்ரசேனை எப்படி யாரு காப்பாத்தினா? பகவான் கிருஷ்ணன் பலராமனுடைய துணையை கொண்டு கம்சனை கொண்டு உக்ரசேனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். அப்ப போல இந்த ஜீவர்களை மகாமோகனும் துர்மத்தியும் சேர்ந்து இந்த சம்சாரத்தை அழுங்கும்படியா பண்றா. ஆனா இந்த சுமதியும் விவேகன் இருக்கானே, இவாதான் இந்த ஜீவர்களை காப்பாத்துறதுக்காக விக்யாதேன விவேக பூமி பதினா விஸ்வோபகாரார்த்தினா, எம்பெருமான் லோகக்ஷேமத்திற்காக கம்சனை வதம் பண்ணார். இந்த விவேகன் லோகக்ஷேமார்த்தத்துக்காக இந்த அதாவது தன்னுடைய சோப்பனாரை காப்பாத்தான். எதை போலனா கிருஷ்ணேனேவ பலோத்தரேன கிருணிகா முக்தஸ்ரீயம் பிராப்தி, எப்படி கம்சனை பலராமனுடைய சகாயத்தோட கூட வதம் பண்ணி உக்ரசேனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தாரோ, அந்த மாதிரி பிராட்டியினுடைய சகாயத்தினால பகவான் நம்ம இந்த ஜீவர்களுக்கெல்லாம் முக்தி அதாவது மோட்சத்தை அடையறதுக்காக அனுகிரகம் பண்றான். யார் மூலியமாக? இந்த விவேகன் மூலியமாக அப்படின்னு ஒரு அசுரீர் வாக்கு இந்த ஸ்லோகத்து மூலியமா சொல்றேன். கிருஷ்ணேனேவ பலோத்தரேன கிருணினா முக்த பிரசியம் பிராப்தி. உடனே விவேகன் சொல்றான், விவேகன் ராஜன் சொல்றான், கர்ணம் தத்வாச ஆனந்தம், ரொம்ப சந்தோஷத்தோட காது கொடுத்து கேட்கிறான். உடனே விவேகன் சொல்றான், பிரியே சூயத்தே சேயம் அகிருத்திரிம சரஸ்வதீவ அபிதத வாதினி அஸ்ரீரிணி பாரதி. அகிருத்திரிம் அசரஸ்வதி. அகிருத்திரிம்னா என்ன அப்படின்னா, இன்னொரு பண்ணப்படாததான வேதம். வேதம் அப்போ விஷயம், அது மனுஷனால ஏற்றப்படல. மனுஷனால ஏற்றப்படுதா சில எழுத்துக்கள்ல தப்பு வரும், சில பேர் அர்த்தமே மாறி போடும், அப்படிதான் எழுதும். நாமளே சில கண்டிஷன் எழுதினா அதுல சில இடத்துல எழுத்து பிழைகள்லாம் வரும். அந்த மாதிரி எந்த விதமான தோஷமும் இல்லாத வேதம். அகிருத்திரிம்னா வேதத்துக்கு பேர். சரஸ்வதி அப்படி சொன்னா வாக்கு, அதாவது குற்றமில்லாத வாக்கு உடையதான வேதம். அவிததவாதினி பொய்யில்லாது, அப்படிப்பட்ட அசிரீனி பாரதி. அந்த அசிரீனுடைய வாக்கை கேட்டையா நீ அப்படின்னு விவேகன் கேட்கிறான். உடனே சுமதி ஆனந்தம் ரொம்ப மகிழ்ச்சியோட, ஆரியபுத்திரா சுதசபாஷிதம் खलु एतत् न खलु कथमपि अलीकं भवेत्. திருதசபாஷிதம், திருதசம்னா யாரு அப்படின்னா தேவர்கள். இது அசிரின்னு ஒரு தேவ தானே, அதனால அந்த இது தேவருடைய வாக்கு. நகலு கலமப்பி அலீகம் பவே, ஒரு நாள் அது பொய் ஆகாது அப்படின்னு இந்த சுமதி சொல்றான். உடனே விவேகன் சொல்றான், பிரியே சர்வதா தாவத் ஸ்வசகாயஸ்ய மே அஸ்தகதைவ விஜய சித்தி.
நீ எப்போ என் பக்கத்துல இருக்கியோ நல்ல புத்தி உடையவள் நீ. நீ நீ எனக்கு அதான் ஒண்ணு நான் எனக்கு சகாயமா கிடைச்சிருக்கு. அதனால எனக்கு தோல்வியே கிடையாது, நிச்சயம் எனக்கு வெற்றி தான். அதுக்கு மேல ஒரு ஸ்லோகத்தை சொல்றான். திரிபுகண விசிகீஷா அபிந்து லேசோப்யசௌமே மதுஜித் அனுஜிக்ஷா வாகினி வர்ஜித ஆத்மா சபலேது மதீஷ்டே சாது சம்ப்ளாவைஷ்டன் எதி கணபகுமான்யம் எத்தனை சந்தான விருட்சம். இப்போ ரிப்புகண விசிகீஷம் என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த எதிரிகள் எல்லாம் விரோதிகள் எல்லாம் போகணும், அவளை ஜெயிக்கணும். இதுதான் பிந்து லேசே அசௌ சின்ன ஆசை. எனக்கு சின்ன ஆசை பிந்து லேசம்னா நீர்த்துளி போல எனக்கு ஆசை. எனக்கு சின்ன ஆசை என்னன்னா இந்த விரோதிகளை எல்லாம் நான் ஜெயிக்கணும். அதுதான் எனக்கு ஆசை. அப்படின்னா அந்த ஆசை என்னுடைய ஆசை சின்ன ஆசை. ஆனா மதுஜித்து அனுஜிக்ஷா வாகினி வர்ஜித ஆத்மா. ஆனா எம்பெருமானுடைய ஆசை என்ன தெரியுமா? யார் அந்த மேலும் எப்படிப்பட்டவன்? மது கேட்ட பிறகு ஜெயித்தவன். அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ஜீவர்கள் மொத்த பேரும் நல்ல கதி அடையணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். இப்படி என்னுடைய ஆசை சின்ன ஆசை. இந்த பரமாத்மாவுடைய ஆசை இருக்க அது பெருசு. அப்போ அந்த பெரிய பெரிய ஆசைன்னா அது பெரிய வெள்ளம். அந்த வெள்ளத்துல என்னுடைய சேர்ந்து பதிச்சுக்கோங்க. ஆக நம்மளுடைய முயற்சி எம்பெருமான அனுகிரகம் இது ரெண்டும் சேர்ந்துன்னா நிச்சயமா பலிக்கும். நீ வேற எனக்கு சகாயமா இருக்க. காவல வேறதா கேக்குறது சுவாமி, கேக்குறது. அதனால நீ எனக்கு சகாயமா இருந்துட்டு இருக்க. எனக்கு ஆசை இருக்கு, எம்பெருமானுக்கு என்னை விட ஆசை அதிகம், எல்லா ஜீவர்களும் நம்மளை அடையணும்னு இருக்கு. அப்போ அவனோட அனுகிரகமான பெருவெள்ளம் வந்துச்சு. என்னுடைய சிறுவெள்ள இந்த சிறு பிந்து துளி போல ஆசையும் சேர்ந்து போச்சுன்னா அது ஜெயிக்காத போகுமா என்ன? அதனால இந்த ஒவ்வொரு ஜீவனும் மோட்சம் அடையணும்னாக்க பக்தி ஹோமம் இல்ல பிரபத்தியோ பண்ணணும். சரி, அதாவது நான் பக்தி ஹோமம் பண்ணணும், நான் சரணாதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா போறாது, அதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். அந்த பிரயத்தனம் தான் ஒரு கல்ப விஷயம். ஒரு மரம் நடுறதுக்கு முதல்ல மரம் நடணும்னா மரம் நட்டாதான் அந்த முளைக்கும். முதல்ல மரம் நடணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஜலம் குத்துறதோ அந்த உரங்கள்லாம் போடுறதோ எல்லாம் பண்ணலாம். பெருமை நான் மாமரம் வைக்கணும், பழங்கள்லாம் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தா போறாது. அது மாதிரி சரணாதி பண்ணிக்கணும்னு பக்திவம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா போறாது, அதுக்காக அந்த முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி தான் மரத்தை நட்டுறா போல. அதுக்கு மேல அந்த மரத்துக்கு ஜலங்கள்லாம் கொடணும். நிறைய ஜலம் கொட்டினா பயிர் நல்லா செழுமையா வளரும், மட்டா கொட்டினா அது பயிர் அதுக்கு ஏற்ற மாதிரி வளரும். அதனால என்னுடைய ஆசைன்றது சிறு துளி, அது போராது. ஆனா எம்பெருமான் அனுகூலம் சேர்ந்து போச்சுன்னா அழகா பழையதும் அதீஷ்டே சாது சம்ப்ளாவ இஷ்டன்னு எதி கணபகுமான்யம் எத்தனை சத்தான விருட்சம். ஆக இந்த சன்னியாசிகள் இருக்காளே எதி,
எசிகன பகுமானியம். அந்த சன்னியாசி எல்லாரும் சேர்ந்து மோசத்துக்காக இந்த ஜீவாத்மா அங்கங்க பெருமாளுடைய எள்ளி ஐசிங்க சரணாதியை பத்தி சொல்லி எல்லாரையும் பெருமாள் திருவடியில, அதுவும் ஒரு ரிசுமன் திருவடியில. ரிசுமன்றது அந்த ரிசுமனை வல்லிக்க முடியாது. விராட்டியோட கூட எப்பயும் பிரியவே பிரிய மாட்டார். ரெண்டு பேரும் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கா. பெருமா பிராட்டியானவள் இந்த சரணாதி பண்ணிக்கிற ஜீவனை பார்க்கறா. பார்த்து இந்த ஜீவன் வந்திருக்கான்னு பெருமாட்ட சொல்றா. ஆச்சரியமான சன்னிவேசம். படத்தை எடுக்கிற ரிசுமனுடைய சன்னிவேசம் ரொம்ப அழகு. அப்படிப்பட்ட ரிசுமனுக்கிட்ட சரணாதி பண்ணிக்கிறோம். ஆக அந்த அதுதான் ஐசிகர்லாம் பாடுபடுறது. அச்சாம எதுக்கு போறா அப்படின்னா அங்கங்க இருக்கிறவாட பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். அதனால பெரிய மகான்கள் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, இருக்கிற ஜீவாத்மாக்கள்ல அவருடைய அனாட்சத்துக்கு பாத்திரமான தற்பாத்திரத்தை கொண்டு அவனுக்கு உபதேசம் பண்ணுவார். அதனால என்ன ஆகும்னா அவங்ககிட்ட இந்த காமக்ரோதங்கள்லாம் போயிடும். ஆச்சாரியனுடைய கடாட்சம், மகான்களுடைய கடாட்சம் மேல விழுந்ததுன்னா அவன்கிட்ட இருக்கிற காமக்ரோதர்கள் முதல்ல போயிடும். அதுக்கப்புறம் எம்பெருமான்ட்டு ஒரு பக்தி உண்டாகும். ஆக எம்பெருமான் அனுகிரகம் இந்த ஆச்சாரியர்கள் கடாட்சத்தினால இந்த காமக்ரோதாரிகள்லாம் போறத அப்படி அது போய் மோசம் பண்ணிக்க சரணாதி பண்ணிக்கணும்னு ஆசை வருத. அந்த ஆசையும் எம்பெருமானுடைய அனுகிரகம் சேர்ந்து போச்சுன்னா அது பூர்த்தியாகுது, பலன் அடையுது. பழைய அதிசே அது பலன் அடைகிறது. பலன் அடைகிறது எப்படி பலன் அடையிறது அப்படின்னு சொன்னா சாது சம்சாவிஷன் மகானுடைய கலாச்சாரம் அதை எதுகன பகுமானியம். அதுதான் ஆச்சாரியர்கள் பண்ற முயற்சி. இந்த ஜீவாத்மாக்களை பண்ணி வைக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறாலே இவைகள்லாம் சேர்ந்து அது இன்னும் திருடீகரணம் ஆகுது அப்படின்னு இந்த ஸ்லோகம் மூலியமா சொல்ற. ஆக ஆச்சாரியனுடைய கலாச்சாரத்தினால மனிதனுக்கு நல்ல அறிவு உண்டாகி மோட்சத்தை அடையிறதுக்கு வேண்டிய முயற்சி எல்லாம் பண்றான். ஆக இவனுடைய ஆசை பகவானுடைய அனுகிரகம் ரெண்டும் சேர்ந்து இவன் மோட்சத்துக்கு பிரயத்தனப்படுற பிரயத்தனத்தை சபலமாக்குறார் அப்படின்னு. ஆக சுவாமி தேசிகன் இங்க சிறு திவளைன்றத நம்மளுடைய ஆசையும், பெரு வெள்ளம்ன்றத எங்களுடைய கருணையும், இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நமக்கு பலன் நிச்சயமா உண்டாகும் இந்த ஒரு சேனையோட சாதிக்கிறார். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தம். புனர் நேபத்தியே துவங்கி உபகரணம் தத்தா. மறுபடியும் அந்த சிறைக்குள்ள ஒரு வாத்தியத்தின் ஓசை கேட்க. அந்த ஓசையை ரெண்டு பேரும் கேட்கிறார். உடனே சுமதி சொல்றா. உபயதத்தா குலவை அது ஸ்லோகத்தான் சொல்றார். அந்த கோலம் அந்த வார்த்தைய ஆரியபுத்திர குலபதி மோக்ஷன உற்சவ மிருதங்க கதா கதா நவ சமரோத்சுகாபி ந பவதி கஜேந்திர கதா ததாபி யுகாந்தமவ தனயித்து விபக்கணிதா கதம் கதம் கோபி ஹந்த விக்கிலம் முகரேதி நமஹா அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்ற. என்ன ஆரியபுத்திரா குலபதி
இது என்ன ஒலி இது? நம்முடைய குலப்பத்தியான ஜீவன் இருக்கான், அவனை சிறையிலிருந்து விடுவிக்க மிருதங்க ஒலி மாதிரி போயிட்டு ஆனா நம்ம இன்னும் சண்டையே போட ஆரம்பிக்கலையே. அதுக்குள்ள எப்படி அவர் வெளியில, அதாவது சோபனா அப்பா தானே ஜெயில போடுறான் சம்சாரமான சிறையில. அவ இந்த ரஜோகுண தம்பகுணம் உள்ளவர்கள். இவன் சொல்றான் இப்பவே அந்த அப்பா வெளியிலிருந்து வரா மாதிரி இருக்கு. இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலையே, அவளை ஜெயிச்சாலும் வெளில வர முடியும். அந்த சந்தோஷமான நாள் எப்போ வரப்போகுது? நான் இன்னும் மகாமோகன் ஜெயிக்கவே இல்லையே. இந்த நமக்கு எதிரியான மகாமோகன் இருக்கானே, அவனுடைய கட்சி கொடி, அதாவது தீய கட்சி. அது கொடி எது தெரியுமா? இந்த காமக்குரோதாதிகள் தான். அதுதான் யானை போல இருக்கக்கூடியது. யானை பலம் மிக்கவர்கள் மகாமோகன் அவர்லாம். அந்த யானை ஸ்தானத்துல எது இருக்கு? காமக்குரோதாதிகள், அகங்காரம், மமகாரம், காமம், குரோதம் எல்லாம். இன்னும் யுத்தமே ஆரம்பிக்கல. அதனால்தான் மாயக்கதையே மாயக்கதைகளை மாய்த்தவன் சொல்றார். முதல்ல அந்த மாயக்கதை அந்த மதத்தையே ஒழிக்கணும். ஒழிச்சாவிட்டு தானே ஜெயிக்கிறது. அப்புறம் ஜெயிக்க முடியும். ஓசை கேட்கும். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி வரும்? ஆனா ஏதோ ஒரு ஓசை கேட்கறது. அவர்கள் தான் அவைகள். நம்ம கிட்ட இதுதான் சிங்கம். நாம யாரு? கவிதாரிக்குமாய் சிங்கத்தினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள். அவர்கள்லாம் காமக்குரோதாதி யானை உடையவர்கள். யானை உருவத்தை பெருசா இருந்தால் கூட சிங்கத்தை விட ஒசரமா இருக்கும். ஆனா சிங்கத்துக்கு தான் யானைக்கு பயம். அதனால நாம இன்னும் சண்டையா போடல. நம்மள அவ ஜெயிக்க முடியாது. நாம தான் சிங்கம். கவிதாருக்கு சிங்கமாயிரும் தேசனுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அதனால நாம அவனை சுலபமா ஜெயிச்சுடலாம். இருந்தாலும் இந்த சப்தம் ஆகாசம் கேட்கறது, இது என்ன சப்தம் அப்படின்னு அவ கேட்கிறான். உடனே விவேகன் சொல்றான், பிரியே அஸ்மத் விஜய சந்துக்ஷகைஹி அமர பதிபிஹி அயம் அபிஹன்யதே துந்துபிஹி ததிக ஆபித பக்ஷைஹி அஸ்மாபிஹி பரபக்ஷ பிரதிக்ஷேபே பிரயசித்தவ்யம். அது ஒண்ணும் இல்ல, தேவர்கள்லாம் நாம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான். அஸ்மத் விஜய சந்தக்ஷகை, நம்ம ஜெயிக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். யாரு? அமர பதிபிகி, தேவர்கள்லாம். அதனால நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காக அயம் அபிஹன்யத்தே துந்துபிகி, இவ அந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறான். ததிக ஸ்தாபித ஸ்வபக்ஷைஹி அஸ்மாபிஹி பரபக்ஷே பிரதிபத்தவ்யம். அதனால நம் சித்தாந்தத்தை நாம் நிலைமாற்றிருக்கோம். அந்த இனிமே எதிரிகளுடைய பட்சத்தை முறியடிக்கணும், அதுக்கு பிரயத்னப்படுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லி இவோ பரிக்கிரமிய நிஷ்கிராந்தோ, ரெண்டு பேரும் திரையை விட்டு வெளியில போறா. இது ஸ்ரீ கவிதாரிக சிம்மத்தை சூரியோதய நாடக பிரகாசோ நாம
பிரதமோ அங்கா. இது இதோடு இருக்கட்டும். ஏன்னா ஐசிங்கத்தின் நாளைக்கு ஏதோ ஆற்றுல பாராயணம் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஆற்றுல நாங்களே சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த பாராயணம் படத்துக்கு வேண்டி அவகாசம் ஒரு குறைச்சலா இருக்கு. நாளைக்கு காயணும். அதனால இதோடு நிறுத்திக்கலாம். நாளைக்கு உண்டு. அதனால நாளைக்கு மீதியை பார்ப்போம். விதாரிக்க சித்தாய கல்யாணம் வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. வேதாந்த தேசிகாய நமः. வேதாந்த வாசியஸ்தே नारायणार्य महादेशाय नमः. श्रीमते लक्ष्मी पादुका सेवा श्री नारायण इंद्र महादेशाय नमः. श्रीमते वाक्यश्री कृष्णवार्य महादेशाय नमः. श्रीमते शिवश्री रंगनाथ यतीन्द्र महादेशाय नमः.